விட்டுறாங்களேனா காசை வாங்கிட்டு உள்ள பிடிச்சி போடாம வெளியில விட்டுருக்கிய இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. உத்தரப்பிரதேச மாநிலம் அத்ராஸ் மாவட்டத்தில் போலே பாபா அப்படிங்கக்கூடிய ஒரு போலி சாமியார் ஆன்மீக சொற்பொழிவு கூட நடத்தியிருக்காருங்க. அங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 121 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாங்க. பல பேர் காயமடைந்திருக்கிறாங்க. இந்த சம்பவங்கிறது இந்தியாவே உலுக்கி எடுத்திருக்குது. என்னையா அதுவும் ஒரு சாமியாருடைய ஆன்மீக சொற்பொழிவு கூட்டத்தில் கூட்ட நெரிசல்னால 121 பேர் இறந்துட்டாங்களான்னு அப்படின்னு ஆச்சரிய பார்த்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு கதைகளும் நம்மளை அதிர்ச்சி அடைய வைக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா போலே பாபா போலீஸ் வேலையை உதறிட்டு சாமியார வந்தவருங்க. கார்பரேட் சாமியார் மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு மக்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவாற்றுவாப்புல. அப்படி ஆன்மீக சொற்பொழிவாற்ற கேட்டு ஏராளமான பெண்கள் ஒன்று கூடுவாங்களாம் இந்த சாமியோட சொற்பொழிவை கேட்கறதுக்கு. அப்படிதான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்களாமாங்க. சொல்லப்போனால் 2 லட்சம் மக்கள் கூட தான் சொல்றாங்க அந்த ஆன்மீக சொற்பொழிவு கூட்டத்தில். வெறும் ஒரே ஒரு வழிதான் இருக்கான் உள்ள போறதுக்கு வெளியே வர்றதுக்கும். ஆன்மீக சொற்பொழிவு முடிஞ்ச பின்னாடி ஒரு சார் என்ன பண்றாங்க, வெளியே வர முயற்சி பண்றாங்க. இன்னொரு சார் என்ன சார் பண்றாங்கன்னா சாமியோட காலடி மண்ணை எடுக்கிறதுக்கு முன்னாடி தாவி ஓடுறாங்க. ஏன்னா சாமியோடைய காலடி மண்ணை எடுத்துட்டு வந்து உடம்புல பூசினா ரொம்ப புண்ணியம், குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஒரு பொருளைய சாமியார் கிளப்பிட்டு இருக்காப்புல. அதை நம்பி ஏராளமான பெண்கள் முன்னாடி போக இன்னொரு சார பின்னாடி வரன்னு பயங்கர கூட நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேர் விழுந்து அவங்க மேலே ஏறிட்டு கிட்டத்தட்ட 121 உயிர்கள் அநியாயமா பலியா இருக்குங்க. அந்த சம்பவம் நடந்த உடனே நம்ம போலே பாபா இருக்கார்ல, காட் சென்ட் கடவுளால் அனுப்பப்பட்ட போலே பாபா, மோடி கெடுத்துன்னு நினைச்சுக்கிறேன். மோடி ஒரு பக்கம் ஒரு கடவுளால் அனுப்பப்பட்டவர்னா நம்ம போலே பாபா கடவுளால் அனுப்பப்பட்டவர், காட் சென்ட் நபர்கள் இவங்கெல்லாம். இப்படிப்பட்ட கடவுளால் அனுப்பப்பட்ட போலே பாபா தலைமறைவாயிட்டாப்ல. அப்புறம் போலீஸ் என்ன பண்றாங்க, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், நிகழ்ச்சி நடத்தினவன்னு ஏகப்பட்ட பேர் மேல எஃப்ஐஆர். ஆனா அந்த எஃப்ஐஆர்ல போலே பாபா பெயரே காணுங்க. ஆல்மண்ட் எஸ்கேப் ஆகல, எஃப்ஐஆர்ல கூட எஸ்கேப் ஆயிட்டார் நிம்மதியா வச்சுக்கலேன். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தலைவர்கள் அதுக்கு அஞ்சலி செலுத்த இந்த மாதிரி போலே மாதிரி நிறைய போலி பாபாக்கள் இந்தியா முழுக்க சுத்துறாங்கப்பா. அதனால அந்தப்பட்ட போலி பாபாக்களை தண்டிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி குரல் கொடுக்க, ஆஹா போலே பாபா நமக்கு ஆபத்துன்னு எஸ்கேப் ஆயிட்டு இப்போ இதுன்னு என்கிட்ட இருக்காப்புல. ஏஎன்ல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. நான் செத்துட்டுனா உசுரோட இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஒரு ஃபீலிங்கா இருக்கு. கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறாத. அந்த வீடியோல என்ன தெரியுமாங்க பேசுறாரு, தப்பு செஞ்சவங்க தப்பிக்க முடியாதுங்க. ஆமாங்க, இந்த விவகாரத்தில் 120 பேர் இறந்துருக்குறாங்கல்ல, இதுல யார் தப்புனாலும் சரி அவங்க தண்டிக்க உடனும் கண்டிப்பா அப்படின்னு பேசியிருக்காரு. அதை பார்க்கும்போது என்ன அது நம்ம வசனத்தை பூரா இவன் பேசுறாங்கிற மாதிரி இருக்குது. அட பாவி, என் வசனத்தை இவன் பேசிட்டு போறான். இவன் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவை ஆர்கனைஸ் பண்ணி பல லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு வச்சு கொலை பண்ணி விட்டு தவு பண்ணவே தண்டிக்கணுமாமா. இவர் பெரிய உத்தமராமா. அதனால நல்ல ஒரு வேஷம் போட்டு வந்துட்டு பாருங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க அப்படிங்கிறாப்புல. கேட்கும் போது நமக்கு தான் வருத்தமா இருக்கு, இவனை மாதிரி அல்லன்னு நம்பி உள்ளவே சாகுறாங்களேன்னு. அப்படி வருத்தப்பட்டு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காள் ஏன் இல்லை 3 நிமிஷத்துக்கு. அப்படி விறுவிறுக்க 3 நிமிஷம் பேசுறாருங்க. கேட்டு அதையும் கேட்டு பக்தர்கள் வந்து கண்ணீர் வடிப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாப்புல. ஆக்டிங்கு அதாவது இவனை மாதிரி ஆட்களை பூரா வெளி நடமாட வச்சாலும் எத்தனை பேர் குடியை கெடுப்பான்னு தெரியல வச்சிங்களேன். அப்படி வீடியோ ரிலீஸ் பண்றாப்புல. ஆனால் நம்ம ஊர் என்ன பண்றது, சாமியார்களுக்கு எல்லா சலுகையும் கொடுக்குற பாஜக அரசா இருக்கே, இந்திய அரசுங்க ஊபி அரசெல்லாம். அந்த சாமியோட எஸ்கே பேராப்பட போல இருக்கு. 121 சாதாரண மக்கள் நிலைமை நினைச்சாதான் நமக்கு கஷ்டமா இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்பா அந்த போலி பாபாவை நம்புறாங்க, ஏன் நம்பாம இருக்கலாமே நம்ம யோசிக்கலாம். என்ன பண்றது, மக்களுக்கு வறுமை கஷ்டம் வேலை இல்லை, அதனால துன்பப்படுறாங்க. அந்த துன்பத்தெல்லாம் போக்குறதுக்கு அவங்களுக்கு வழி தெரியல. வழி தெரியாத போது இந்த மாதிரி போலேவா மாதிரி பல போலிவை உள்ள வந்து பாருங்க என்னைய வந்து கும்பிடுங்க, என் பேச்சு கேளுங்க, நீங்க புண்ணியம் கிடைக்கும், நீங்க நல்லபடியா வருவீங்கன்னு சொல்றாரு. என் காலடி ஒன்று எடுத்து பூசுறீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்றாப்புல. 2வது வறுமை ஒளியும் சொல்றாப்புல. யாருக்கு உருட்டும் போது மக்கள் சரி ரைட்டு நம்ம கஷ்டப்பட்டும் நடக்கல, சரி போலோவமா சொல்றாது நடக்கட்டுமே நான் போலோபாவை நம்பி போறாங்க. போய் பாவம் அநியாயமா அவங்க உயிரை தாங்க இழக்கிறாங்க. அதனால தன்னுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு இந்த மாதிரியான போலி பாபாக்களை நம்பாம உண்மையான கஷ்டத்தை போக்குறதுக்கு என்ன வழியோ அதை அந்த மக்கள் பார்க்கணும். அதுக்கு உண்டான அளவு அறிவு அந்த மக்களுக்கு வரணும்னு வச்சுங்களேன். ஏன்னா மக்கள் துயரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி போலி பாபாக்கள் நல்லா கல்லா கட்டுவாங்க. அதனால அதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ கூட ஏஎன்ஐல வந்துட்டு ஜாலியாக எப்படி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு தான் அந்த போலி பாபா இருக்காப்புல. மரணம் அடைஞ்ச மக்களோட வழி எல்லாம் எப்பயுமே அந்த போலி பாபாக்களுக்கு புரியாது.